வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு, அரிசி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்குங்க. முறுக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கு. எல்லாம் அரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்குறேன். அரிசி மாவு 2 கப்பு, உளுந்து மாவு 1/2 கப்பு, பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம். இதையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கலந்துக்கணும். உளுந்து 1/2 கப் உளுந்தை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். உளுந்தை பொன்னிறமாக வறுத்துட்டு அதை வறுத்துட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் பொட்டுக்கடலை மாவு அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துருக்குறேன். அடுத்து ஜீரகத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். ஓமம் வேணாலும் போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்குறேன். ஜீரகம், அடுத்து பெருங்காயம், தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கணும். உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துக்கணும். மாவை திருப்பி உப்பு நல்லா எல்லா பக்கம் கலந்து வர்ற அளவுக்கு கலந்துக்கணும். அப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். லைட்டாக வானலியில் சூடு பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். அது சூடாக போடும்போது முறுக்கு கிறிஸ்பியாக வரும். அதுக்காக சூடான எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். அதை போட்டால் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் அந்த எண்ணெய் பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் விட்டு பிசையணும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா இனி தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் முறுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அளவுக்கு பதமாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு, ரெடியாக இருக்குது. இனி இதை முறுக்கு கலரில் போட்டுட்டு வானலியில் எண்ணெய் சூடாக இருக்குது, சூடு பண்ணி இருக்குது. ரொம்ப சூடாக வைக்காமல் மிதமான சூட்டில் அதை பிழிஞ்சு விடணும். நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். ஒரே சைடாக வேக விட்டோம்னா ரொம்ப கருகிரும். அதனால் திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ வெந்துருச்சு. அந்த எண்ணெய் ரொம்ப அந்த பபிள்ஸ் வந்தது குறைஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சு. இப்போது இந்த டைமில் எடுத்துடலாம். அதே மாதிரி மறுபடியும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி பிழிஞ்சு எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ எல்லா முறுக்கும் செஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.